காவேரி வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அழறத பார்த்துட்டு விஜய் பின்னாடி ஓடி வராரு. காவேரி என்னாச்சு உனக்குன்றாரு. உடனே காவேரி வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி சொன்னா கேளு என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி வந்து அப்படியே விஜய் பார்க்குறாங்க. ஓடி வந்து விஜய் கட்டிக்கிறாங்க. அதை பார்த்தா விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. காவேரி என்னாச்சு காவேரின்னொன்னே மிஸ் அப்படின்னோடனே மிஸ் இல்லை காவேரி அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே ஆடி போகிறார் விஜய். காவேரி உனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுங்க. நீங்கள் தான் என் புருஷன்ற ஞாபகமும் எனக்கு என் குழந்தை வந்து அம்மு ஞாபகமும் எனக்கு வந்துடுச்சுங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து எல்லாமே மறந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு புரியுது எல்லாமே அப்படின்றாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லலை, எதுக்காக சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து என்னால் முடியலைங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, நான் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குறாங்க விஜய் கிட்ட. காலில் விழுறாங்க. அடுத்து அப்படியே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே வந்து பேசி பேசி மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து அவங்க அம்மா, அதுக்கப்புறம் தங்கச்சி, அக்கா எல்லாருக்குமே விஷயம் தெரிய வருது. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வந்து காவேரி கிட்ட எல்லாருமே வந்து என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுமா, நான் சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, என் புருஷனையும் என் குழந்தையும் நான் மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, நான் இவ்வளோ நாளாக வந்து எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க காவேரி. விஜய்கிட்டையும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, உனக்கு ஞாபகம் இல்லாமல் தானே இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்றாங்க. அம்மு வராங்க. அம்முவை பார்த்தோன்னே காவேரி அப்படியே கட்டிக்கிறாங்க. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க மிஸ் என்னாச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஒன்றும் தெரியாமல் கேட்குறா. இப்போல்லாம் மிஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அம்மா அதான் சொல்லணும். அம்மா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு செல்லும், இவ்வளோ நாள் உன்னை மறந்ததுக்கு அம்மா மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே பரவாயில்லம்மா அப்படின்றாங்க. சாரிடா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, கூடவே இருந்து அம்மா வந்து பாசத்தை நான் கொடுக்காம விட்டுட்டேன்ல உனக்கு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா ப்ளீஸ்மா, சரி யாரும் தான் சொல்லலை, நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல செல்லம் அப்படின்னோடனே, இல்லைம்மா அப்பா தான் சொன்னார், உங்களுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் தான் என்னோடய அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும்னு அப்பா சொன்னாருமா, அதனால தான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பாருங்கள் சித்தி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி வந்து ஓடி வராங்க. யாழினி பார்த்துட்டு நீயாவது சொல்லியிருக்காங்களே யாழினி அப்படின்னோடனே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால தான் அம்மு என்கிட்ட வந்து சொன்னான், அம்மு என் ஃப்ரெண்டு சொன்னான், எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னோடனே, பொய் சொல்கிறா இவ, ஓடி போய் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி ஓடி வந்தா, நான் தான் தடுத்து நிறுத்தினேன், அப்போ கூட நான் சொல்லலைல்ல அப்படின்றாங்க யாழினி. அதனால தான் 2 பேர் தள்ளி விட்டு பிரச்சனை ஆச்சு. ஆமாம் என்னை தள்ளி விட்டுட்டா இவ அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். குழந்தைங்க கூட எப்படி வந்து சொல்லாமல் இருந்திருக்காங்க, காவேரி மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாரதாவும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்பாடா எப்படியோ என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடி ஆச்சு, எனக்கு இது போதும் சாரதா நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி நான் சீக்கிரமாகவே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், அதெல்லாம் இல்லை, நீ இப்போது கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்க காவேரி, விஜய் கையால் தாலி கட்டிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஆமாம் யமுனா சொல்கிறது தான் கரெக்டு, விஜய் கையால் தாலி கட்டியே ஆகணும், அதனால் உங்களுக்கு கிராண்டாக ரிசப்ஷன் கல்யாணம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எனக்கு எதுக்கு கல்யாணம், எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அதெல்லாம் தெரியாது, மறுபடியும் நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு நான் கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் புருஷனை எத்தனை தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒன்று விஜய் வைக்கப்படுறாரு. 2 பேரும் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிறாங்க. எப்படியோ நல்லபடி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு தாத்தா. அடுத்து வந்து ரிசப்ஷனுக்கான வேலையும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கல்யாணக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணணும். சரி மண்டபம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை தாத்தா எங்கள் கல்யாணம் அந்த வீட்டில் தான் நடக்கணும்னு ஆச்சரியப்படுறாங்க எல்லோரும்.